ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாஸ்க் பார் இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம நார்மல் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் கீழே வர பார் தான், இந்த மெனு தான் உங்களுக்கு டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த டாஸ்க் பார் வந்து நம்ம எந்த டைரெக்ஷன்னாலும் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ இந்த டாஸ்க் பார் மேலே வச்சு காலியாக இருக்கிற இடத்துல மவுஸை ரைட் கிளிக் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு டாஸ்க் பார் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் எந்த இடத்துல நமக்கு வேணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வேணும் அப்படின்னா டாப் கொடுத்தோம்னா கொடுத்துட்டு அப்ளை பண்ணி ஓகே பண்ணோம்னா டாஸ்க் பார் வந்து மேலே வந்துடும். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணாலும் நம்ம எந்த டைரெக்ஷனாலும் நம்ம மாற்றிக்கலாம் அந்த டாஸ்க் பாரை. அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா, டாஸ்க் பார் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போகாமல் எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த டாஸ்க் பார் மேலே ரைட் கிளிக் பண்ணி இந்த லாக் டாஸ்க் பார் வந்து எனேபிளாக இல்லாத இருக்கும்போது, அதாவது லாக் டாஸ்க் பார்னு கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் பாரை நம்ம மூவ் பண்ண முடியாது, நவராது. இதே வந்து இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இந்த டாஸ்க் பார் மேலே மவுஸை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி டைரெக்ஷன் திருப்பினோம்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணாலும் அதுக்கு போயிடும். இப்போ டாப் வேணும்னா டாப் கொண்டு போனோம்னா டாப்புக்கு வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணோம்னா நமக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம டாஸ்க் பாரை கொண்டு வந்துக்கலாம். சரி, ரைட். இந்த டாஸ்க் பார் வந்து இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, லாக் பண்ணி வைக்கணும்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி லாக் த டாஸ்க் பார் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ நம்ம மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.